வணக்கம். என் கதைகள் என்ற நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. கதையை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான சிறு பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அதில் 6வது வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் ரோசி. ஒரு நாள் அவள் பள்ளிக்கு வரவில்லை. அடுத்த நாள் வந்தாள். பள்ளிக்கு வரவில்லை என்றால் லீவு லெட்டர் எழுதி கொண்டு வர வேண்டுமல்லவா? அதனால் லீவு லெட்டர் எழுதி கொண்டு வந்திருந்தாள். பள்ளி வகுப்பு ஆரம்பித்தவுடன் வகுப்பாசிரியரிடம் அந்த லீவ் லெட்டரை கொடுத்தாள். அந்த லெட்டரை வாங்கி படித்த ஆசிரியர் ரோசியை முறைத்து பார்த்தார். ரோசி பயந்தே போய்விட்டாள். ஏன் என்னை சார் முறைச்சி பார்க்குறாரு என்று நினைத்து கொண்டே சார் அருகில் நின்று கொண்டிருந்தாள். சார் சிறிது நேரம் கழித்து அங்கு முதல் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த சைமன் என்ற பையனை கூப்பிட்டு, ரோசி எழுதி வந்திருக்கும் அந்த லெட்டரை நீ வாங்கி சத்தமாக படி என்றார். சைமனும் சத்தமாக படித்தான். ஆனால் அவன் படித்து முடித்தவுடனே சைமனை ஓங்கி ஒரு அறை விட்டார் ஆசிரியர். நன்றாக படி என்றார். மீண்டும் சைமன் படித்தான். மீண்டும் ஓங்கி ஒரு அறை விட்டார். ஐயோ அம்மா என்று கத்தியே அழுதே விட்டான் சைமன். சார் சொன்னார், மீண்டும் சொன்னார், இனியும் அடி வாங்காதே, நன்றாக பார்த்து ஒழுங்காக படி என்றார். மீண்டும் சைமன் அடிபட்ட வேதனையோடு அழுது கொண்டே படிக்க ஆரம்பித்தான். சாரை பார்த்தான். சார் நன்றாக கவனமாக பார்த்து படி என்றார். அப்போதுதான் அவன் கவனித்தான், லீவ் லெட்டர் என்று LEAVE என்று எழுத வேண்டியதற்கு பதிலாக தவறுதலாக LOVE என்று எழுதியிருந்ததை கவனித்தான். சார் அடித்த அடி கூட இப்பொழுது அவனுக்கு வலிக்கவில்லை. இதை பார்த்த உடனே சைமனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. சாரை பார்த்தான். சத்தமாக படி என்றார் சார். சொன்ன உடனே சைமன் படிக்க ஆரம்பித்தான். லவ் லெட்டர் ஃப்ரம் ரோசி டு த கிளாஸ் டீச்சர் என்று வாசிக்க ஆரம்பித்தான். உடனே சார் சத்தமாக சிரித்தார். வகுப்பில் இருந்த எல்லோரும் பலமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ரோசிக்கு மிகவும் வெட்கமாகி போய்விட்டது. ஓ என்று அழுதாள். ரோசி மட்டும் அழுது கொண்டிருந்தாள். எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். சார் அவளிடம் மெதுவாக வந்து அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். லெட்டரில் கையெழுத்து போட்ட உன் அம்மா கூட இதை கவனிக்கவில்லையா என்று கேட்டார். அவள் அழுது கொண்டே இல்லை சார் என்று சொன்னாள். பரவாயில்லை, அழாத, லெட்டர் எழுதும்போது மிக கவனமாக எழுத வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கடிதம் எழுதும்போது கவனமாக எழுத வேண்டும். சிறு தவறு கூட பெரிய நிகழ்வாக ஆகிவிடும். ஆகவே லெட்டர்கள் எழுதும்போது நண்பர்களே பார்த்து எழுதுங்கள், கவனம் தேவை. நன்றி. இது ஒரு உண்மை கதை.